Hello friends, welcome to Rama's Emmy Kitchen. இன்னைக்கு நம்ம நவராத்திரி ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான் இது. டேட்ஸ் வச்சு ஒரு லட்டு பண்ணியிருக்கேன். டேட்ஸும் நட்ஸும் வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது சின்ன பிள்ளைங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் டேட்ஸ் வந்து உள்ள சீடை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். எல்லா நட்ஸும் முந்திரி பருப்பு, பிஸ்தா, பாதாம் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்களே. மிக்சியில் டேட்ஸை நல்லா ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போது டேட்ஸை நான் அரைச்சிட்டேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது அரைச்ச டேட்ஸை நான் பவுலில் எடுத்துட்டேன். அதில் எல்லா நட்ஸும் சேர்த்துக்கலாம். நம்ம பிஸ்தா, பாதாம், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையாலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன பாலாக உருட்டினா நம்மளோட டேட்ஸ் லட்டு ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கையாலே. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய பாலாக எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. டேட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி கொஞ்சோண்டு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அதில் மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து லட்டு பிடிச்சி வச்சுட்டேன். அதை லைட்டாக இந்த மாதிரி தேங்காயில் டிப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட டேட்ஸ் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு இது செய்யறதுக்கு. இன்ஸ்டண்ட்டாக ஒரு லட்டு செஞ்சுட்டேன் பாருங்கள். இந்த நவராத்திரிக்கு இதே மாதிரி டேட்ஸ் லட்டு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ரமாஸ் எம்மி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9 வகையான நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.